பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்கு புதுசாக சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோம். அந்த பொருட்கள் எங்கே வாங்கினது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம ஈரோட்டில் வந்து கவிதா மெட்டல் அப்படிங்கிற கடைக்கு போயிருந்தோம். நம்ம எதுக்காக போயிருந்தோம்னா, சில விளாக் மாதிரி பண்ணலான்னு போயிருந்தோம். அது இல்லாமல் நமக்கு சில பொருட்கள் தேவைன்னு நம்ம வாங்கியிருந்தோம். அடுத்தடுத்த வீடுகளில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் செய்கிறதுக்காக சில பொருட்கள் நம்ம வாங்கணும்னு சொல்லி போயிருந்தோம். நான் எப்பயுமே வந்து ஃபுட்டி தமிழா வீடியோவுக்கு வந்து சில பெரிய பெரிய பொருட்கள்லாம் நான் வாங்கி தான் செஞ்சுருக்கேன். ஆனால் நான் வந்து அது அன்பாக்சிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே காமிச்சதில்லை. எனக்கு தேவைன்னு நான் வாங்கிட்டு வந்து செய்வேன். ஆனால் சில பேர் வந்து அதை பார்த்து அது எங்கே கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கம்மான்னு சொல்கிறதுனால தான் அந்த மாதிரி நான் செஞ்சேன். இப்போவும் நான் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த பொருள் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இந்த கரண்டி ஒன்று வாங்கினேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்காக இந்த கரண்டி வாங்கினேன். இது இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமான ஓட்டையாக இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோவுக்கு ஒவ்வொரு பூந்தி கரண்டி வேணும்னாலும் நான் வாங்கிட்டு வந்து தான் செய்வேன். ஏன்னா அதை வந்து நம்ம பெரிய லெவலில் செய்கிறோம், அது பர்ஃபெக்டாக நம்ம கரெக்டாக வரணும், அந்த பாத்திரமும் நான் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் செய்வேன். இப்போ நான் வந்துட்டு இதை ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம மோத்திச்சூர் லட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் கேட்டேன். எனக்கு இந்த இது கொடுத்தாங்க. நான் இது பார்த்திங்கன்னா ஓட்டை பெருசாக இருக்குது. இது நான் வந்து சரி இதுதான் சின்னதாக இருக்குமோ ஊற்றி பார்க்கலான்னு ஊற்றுனேன். இது வந்து பூந்தி மாதிரி தான் வருது. இது வந்து மிக்சருக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போய் வாங்கினது ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா மோத்திச்சூர் லட்டு இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தவா நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து நம்ம போய் நம்ம சாப்பிட போனோம்னா, நம்ம இந்த பானிபூரி செய்கிற கடைகளில் நம்ம போனோம்னாலும், அல்லது வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அந்த மாதிரி பண்ணுற ஐட்டங்கள் வந்து இந்த தவா வச்சு நம்ம பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் பிஸ்னஸே பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்ற விட என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய கவனிக்கிறாங்க. அதனால தான் நான் அதுக்கு என்ன பாத்திரம் தேவையோ அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதுக்காக தான் இந்த பாத்திரம் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பாத்திரத்துக்கு இந்த கரண்டி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மல் கரண்டி விட இது வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வரப்போகிற வீடியோக்களில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் டிஷ் நம்ம வந்துட்டு என்னென்ன நம்ம செய்ய முடியுங்கிறத நம்ம காமிக்கலாம். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுறதை நான் அருகாமனையில் வச்சு தான் திருவேன். ரொம்ப நாள் அதாவது அருகாமனையில் திருவி பழகினவங்களுக்கு அதில் தான் ஈஸியாக வரும். அது வந்து இரும்பில் தான் நான் வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுற அந்த இது வந்து உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம போய் பார்த்தப்ப ஸ்டீலில் இருந்தது. இப்போ நான் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். அந்த அருகாமனை வந்து எந்த அளவுக்கு யூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இது கூட இதை வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கணும். நெட்டு இருக்குது. தேங்காய் துருவத்துக்குன்னு நிறைய இது வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம இது செஞ்சு பழக்கத்துக்கு இப்போ நம்ம ஸ்டீலில் நம்ம வாங்கியிருக்கோம். இதை இப்படி வச்சு திருவும்போது நமக்கு நகராமல் இருக்கணும். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அடுத்தது ஒரு நான்ஸ்டிக்கில் ஒரு கிரில் பேன் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். ஏன்னா இது பன்னீர் டிக்கா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டிஸ்பிளேயில் நம்ம வந்து எப்பவுமே ஸ்டீல் தட்டில் பேஷனில் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம காமிச்சிருப்போம் டிஷ்ஷஸ்லாம். நான் இது ஒரு பித்தளை தட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம சமைச்ச பொருள் சமைச்ச வந்து டிஷ்ஷஸ் பலகாரங்களை இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இதே கடையில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து வெளியில் வந்து செம்பு பாத்திரம் மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, அதாவது சமைச்ச ஃபுட்டை வந்து நம்ம வந்து வீடியோக்காக நம்ம எடுத்து வைப்போம். அதுக்காக வந்து இந்த 2 கப்பு வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பொருட்கள் எல்லாமே வந்து எங்கள் பையன் வந்து சென்னை போயிருந்தப்போ சில பொருட்கள் பார்த்துட்டு அம்மாவுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும்னு தெரில. அது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே ஆன்லைன்லேயே கிடைக்கிது நமக்கு. இல்லை எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். அவங்க வந்து எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா ஏதாவது வாங்கிட்டு போவோம், அம்மாவுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி சில பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம கிச்சனில் இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜூஸர் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜூஸரில் நம்ம ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சு பழத்தை வந்துட்டு இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு திருவணும். சாதாரண ஜூஸர் தான் இது. வந்து சாதாரணமாக நம்ம ஜூஸர் தான். இப்படி வச்சு திருவினோம்னா நம்ம ஜூஸ் இதாகுது. அடுத்தது இந்த பாக்ஸு பார்த்திங்கன்னா
ஜூஸர் வித் கார்ன் கட்டர் அப்படின்னு இருக்குது. 3 in 1 தான். இதையும் பார்ப்போம். இதிலே ஜூஸரும் இருக்குது, கார்ன் கட்டரும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் 2-3 இது இருக்குது. ஜூஸர், இந்த இதில் வந்து இத்தனை பொருள் இருக்குது. நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இதில் வந்து மாதுளை போடலாம், எல்லா பழங்களும் இது ஜூஸ் போடலாம். நம்ம இப்போ ஆரஞ்சே இருக்குது, நம்ம அந்த ஆரஞ்சை நம்ம உளிச்சு போட்டுட்டு ஜூஸ் ஆக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ அந்த ஆரஞ்சு பழம் போட்டு நான் இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து வாட்டர்மெலான் போடலாம், நம்ம வந்து மாதுளை போடலாம், எல்லா பழமும் போட்டு ஜூஸ் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கட் பண்ணி போட்டுட்டு இது திருவினோம்னா நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இது கார்ன் பீலர், இதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்துருக்குறோம் வந்து இது வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு இதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நமக்கு கார்ன் வந்து பீல் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பேக் சைடு இது இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதாக இருக்குது. அடுத்தது இது ஒரு ஸ்லைசர் தான், ஸ்லைசர் கிரேட்டர் தான். இது பார்த்தீங்கன்னா 4 சைடும் வர மாதிரி இருக்கும், இல்லையும் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் தான், நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸ்லைசர். இது 4 பக்கமும் 4 இது மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்லைசர் தான். இது வந்து 6 in 1ன்னு இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். வா, இதுவும் ஒரு பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இப்போ இது பிளேடு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளேடும் ஒவ்வொரு. இப்போ நம்ம வந்து இதில் கேரட் சீவுறோம். நல்லாயிருக்கு, வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப நைஸாக இது மாதிரி வருது. அதே போல் இந்த பிளேடை மாற்றணுன்னா இதை இப்படி தூக்கிட்டு இந்த பிளேடை மாற்றிட்டு நம்ம வந்து ஸ்லைசர் பிளேடு போட்டுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படி வச்சோம்னா போதும். இந்த பிளேடு போட்டுக்கலாம். இந்த பிளேடு நம்ம போட்டோம்னா ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்லைஸ் ரொம்ப நைஸாக வருது, நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் நைஸாக வருது. நம்ம சிப்ஸ் மாதிரி போட்டோம்னா அதுக்கு வந்து இது நல்லா இதாக இருக்கும். இது ரொம்ப லேசாக வந்து சீவு இருக்குது. இதுலேயே வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இல்லாமல் எல்லாமே ஒரே இதில் இருக்குது. இதை செட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து இது சீவும்போது தான் நமக்கு கையில் பட்டுரும் அப்படிங்கிற ஒரு இது. அதனால் நம்ம இந்த இதை வச்சு கூட சீவிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இதில் காய் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு இதை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து சீவும்போது தான் கையை சீவிக்குவோம். அதில் நீங்கள் இப்படியே பண்ண பாருங்கள், இந்த அளவுக்கு சீவி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இந்த சீவும்போது வேகமாக சீவிட்டோம்னா கையில் அடிபட்டுரும். அதுக்காக நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு காயை வந்து நம்ம இப்படி சொருகிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம வந்துட்டு காயை கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணிக்கலாம். கைக்கு அடிப்படாமல் இருக்கும். ஏன்னா காய் திருவும் போதும் சரி, காய் சீவும் போதும் சரி. அடுத்தது ஒரு பிளெண்டர் தான். இது வந்து ஹேண்ட் பிளெண்டர் தான். இது வந்து மோர் கடையலாம், இந்த மாதிரி எக்கு இது அடிக்கலாம், அந்த மாதிரி இது. வாவ், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2 in 1 மல்டி கட்டரு வித் பீலரோடு இருக்குது. இந்த கட்டரும் பார்க்கலாம். இது வந்து 2 in 1 மல்டி கட்டர் வித் பீலரோடு இருக்குது. பாருங்கள், இதுதான் இது. இந்த பொருட்கள் எல்லாமே எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். நம்ம எங்கேயாவது போனோம்னா பார்த்துட்டா இது வாங்கிட்டு வருவாங்க. பாருங்கள், இது நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதை கட் பண்ணுறதுக்கு இது இப்படி வச்சுக்கணும்.
லாக் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த லாக் எடுத்தோம்னா இப்படி இதாகுது. இது கட்டரு, இது பீலர். அடுத்தது இது ஒரு குட்டி பீலரு, சின்னதாக இருக்குது. இது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அது மல்டி பர்பஸ் 3 in 1 கொடுத்துருக்காங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுக்கு நம்ம துருவிக்கலாம், அதுக்கடுத்து கட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு பீலர் தான். இது வந்து இந்த பக்கமும் வந்து பீலராக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சைடு வந்து கட்டராக யூஸ் பண்ணலாம். இது வந்து சீஸ் துருவிக்கலாம். இந்த மாதிரி 3 in 1 இருக்குது. வந்து எதுக்குடா இத்தனை கட்ரு, இத்தனை பீலரு அதெல்லாம் யோசிக்கிறீங்களா? நான் வந்து நிறைய கட் பண்ண வேலை இருக்கும், நான் மட்டுமே செய்வேன். நிறைய வந்து பீல் பண்ணணும், நிறைய கட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நான் எப்படியாவது கையிலெல்லாம் அடிபட்டுரும். அதெல்லாம் பார்த்தாங்கன்னா எங்கள் பையன் எங்கேயாவது போனான்னா சரி இதாவது யூஸ் பண்ணுங்கள், இதாவது யூஸ் பண்ணுங்கள், எனக்கு நிறைய வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த ஃபுட்டிக்கு வந்து பெருசாக செய்கிறனால எனக்கு என்ன தோணுன்னா, கையிலே கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். கையில் பண்ணுறதே நமக்கு ஈஸின்னு நான் பண்ணிடுவேன். ஆனால் எப்படியும் காயம் ஆக தான் செய்யும். நம்ம இப்படி வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணவே தெரியாது, கத்தியில் கட் பண்ண தெரியாது, அருகாமனையில் கட் பண்ண தெரியாதுங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கட் பண்ணி பழகினவங்களுக்கு நம்ம கத்தியிலேயே கட் பண்ணிக்கலான்னு தோணும். நம்ம கிச்சனுக்கு புதுசாக வாங்கின சில பொருட்களை வந்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன். அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.